ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்க எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாள்ல கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஸோ இன்னைக்கு என்ன காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை குறித்து. ஸோ விசுவாசம்ன்ற விஷயத்த நிறைய பேர் கேட்டிருப்பீங்க, நிறைய வாசிச்சிருப்பீங்க, நிறைய வசனத்துல. ஆனா அதனுடைய முக்கியமான காரியம் என்ன அப்படின்றத நம்ம புரியாம இருந்திருப்போம். ஏன்னா சில நேரத்துல நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தருவார். வாக்குத்தத்தை தரும்போது அந்த வாக்குத்தத்தம் ஏன் நடக்க மாட்டேன்ற அப்படின்னு நிறைய குழப்பங்கள் இருக்கும். நிறைய காரியத்துல நம்ம மாட்டிக்கொண்டிருக்கும் போது விசுவாசமா இருக்க முடியாம போயிடுறதுக்கான ரீசன்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அது என்ன, அதனால அப்படி ஆகுது அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையின் மூலியமா தியானிக்க போறோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஸோ இன்னைக்கு நம்ம எந்த புஸ்தகத்துல இருந்து நம்ம பார்க்க போறோம்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20ஆம் வசனம், 21ஆம். நான் வாசிக்கிறேன். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருந்தபோது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஸோ இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, 100 வயதா இருக்கும் போது ஈசாக்கை பெற்றார். அவருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே வாசிச்சிருப்போம். ஆபிரகாம் ஒரு வயதுள்ளவரா இருக்கும் பொழுது, சாராளும் ஒரு வயதுள்ளவரா இருக்கும் போது அவங்க கர்ப்பம் தரிச்சு ஈசாக்கை பெற்றாங்க அப்படின்றது. ஆனா இங்க நாம் என்ன ஒரு விஷயத்த பார்க்க வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்துல 20ஆம் வசனம் பாத்தீங்கன்னா, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி. இப்போ இந்த முழு நிச்சயம், இந்த வார்த்தையை தான் நம்ம அதிகமா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா எந்த அளவுக்கு நாம அதை விசுவாசிக்கிறோம் அப்படின்றத பார்க்கணும். இப்ப நம்மளுடைய விசுவாசம் மீட்டர்னு ஒண்ணு வச்சுக்கிட்டோம்னா, எத்தனை பெர்சன்டேஜ் அது விசுவாசத்துல இருக்கு. 100% நம்ம நம்புறோமா, இல்ல 98% நம்புறோமா, இல்ல 99% நம்புறோமா அப்படின்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நாம அந்த விஷயத்துல 100% நம்பும் போதுதான் அந்த காரியத்தை தேவன் நடத்துவார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, கடுகு அளவு உங்களுக்கு விசுவாசமா விசுவாசத்தை இருந்தீங்கன்னா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது போகும். அப்ப ஏன் அந்த விசுவாசத்தை கடுகு அளவு அப்படி சொல்றாருன்னா, நம்மளுடைய விசுவாசத்தினுடைய அளவுகோல் அப்படியாதான் இருக்கு. ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு விசுவாசிக்க மாட்டோம். ஏன்னா நம்மளை சுற்றி நடக்கிற காரியங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நம்மளுடைய விசுவாசத்துல இருந்து நம்மளை விலக பண்ண காரியங்களா மாறும். நம்ம விசுவாசத்துட்டு விலக பண்ண முடியாத காரியங்கள் நடக்கும் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்மளே அறியாம விசுவாசத்துல ஒரு சந்தேகம் வந்துடும். அதனால அந்த 100% அந்த விசுவாசம் என்னவாயிரும்னா நம்மளை விட்டு போயிடும். அப்போ விசுவாசத்துல என்னவா இருக்குன்னா, நம்ம முழு நிச்சயமா இருக்கணும். தேவன் நமக்கு ஒரு வாக்கை கொடுத்தாருன்னா அதுக்கு முழு நிச்சயமா இருக்கணும். நம்ம எப்படின்னா, ஒரு பிளைண்டான ஒரு ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு சிறு பிள்ளை எடுத்துட்டீங்கன்னா, உங்க வீட்டுல ஒரு சிறு பிள்ளை இருக்கு, சிறு பிள்ளைக்கு நீங்க ஒரு விஷயத்த வாங்கி தரீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பிள்ளை எந்த அளவுக்கு நம்பும்? கண்டிப்பா அப்பா வாங்கி தருவாரு அப்படின்னு சொல்லி நம்பும். நீங்க ஒரு டைம் கடைக்கு கூட்டு போகும்போதெல்லாம் கேட்கும், இதை வாங்கி தர போறீங்களா, வாங்கி தர போறீங்க. ஏன்னா நீங்க ஒரு வாட்டி சொல்லியிருப்பீங்க நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ட்டு. அப்ப அந்த பிள்ளை அதை கேட்டிருக்கும் போது அதை கண்டிப்பாகவே என்ன பண்ணும்னா, அது வாங்கி தரத்துக்காக விசுவாசிக்கும். ஏன்னா அது நம்பும், என் அப்பா எனக்கு இதை வாங்கி தருவாங்க, என் அம்மா இதை வாங்கி தருவாங்க அப்படின்ட்டு. சோ அதே போலதான் நம்மளுடைய விசுவாசமும் தேவனிடத்துல இருக்கும். தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை பண்ணார் என்றால் அது முழு நிச்சயமா நம்ம என்ன பண்ணணும், நம்புறதா இருக்கும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ள வரும். நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறனால நமக்கு தேவன் நிறைய வாக்குத்தத்தத்தை பண்ணுவாரு, நமக்கு தேவன் நிறைய விஷயத்த சொல்லி தருவாரு. இருக்கும்போது ஒரு சில நபர்கள் இல்ல ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிப்பாங்க. அந்த பிரச்சனை எப்படியா இருக்கும்னா, உதாரணத்துக்கு ஒரு பண பிரச்சனையா எடுத்துக்கலாம். இப்போ பண பிரச்சனையில மாட்டின குடும்பங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ நான் கடன்ல மாட்டிக்கிட்டேன்,
என்னை சுற்றி பண நெருக்கடி அதிகமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த பண பிரச்சனை இருந்து விடுதலை வேணும், எனக்கு இவ்வளவு கடன் இருக்கு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்துல போய் அழுது, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு உதவி கிடைக்காம போகும். ஏன் கிடைக்காம போகுது? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? ஏன் நீங்க ஜெபம் பண்ணியும் அந்த உதவி உங்களுக்கு வராம போச்சு? அப்போ ஏதோ ஒரு விஷயம் தடுக்குது இல்ல, அது என்னவா இருக்கும்? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் என்னோட ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறாரு. தான் பிள்ளை, இப்போ நம்ம பிள்ளை வந்து ஆஹ் நம்ம கிட்ட கேட்டாருன்னா, நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பிள்ளை வந்து நம்ம கிட்ட ஒரு விஷயத்த கேட்கறான், நம்மளை கூப்பிடுறான்னா, நம்ம கண்ணும் காணாதவங்க இருக்க மாட்டோம். நம்ம கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஆனா இங்க ஆண்டவர்கிட்ட நம்ம போய் ஜெபம் பண்ணும் போது ஏன் ஆண்டவர் வந்து நம்மளோட ஜெபத்தை அந்த இடத்துல கேட்காம அமைதலா இருக்கு? கேட்க மாட்டாருன்னு சொல்லல, ஏன் அந்த இடத்துல பதில் வராம அமைதலா இருக்கு? என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம இவ்வளவு கடன் பிரச்சனைல இருக்கிறோம், இந்த கடன் பிரச்சனை விடுதலை பண்றது எனக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர்கிட்ட பதிலே வராது. என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கீங்களா ஏன் அந்த பதில் வரல அப்படின்ட்டு? இதுக்கான ஒரு நல்ல உதாரணத்தை தேவன் ஆண்டவர் வந்து காண்பித்தார். என்னன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்து பார்ப்போம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவனுக்குன்னா ஆபிரகாமுக்கு, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாய் இருப்பான் என்று சொல்லி, இங்க ஆண்டவர் வந்து ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்றாரு. ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆபிரகாமுக்கு ஒரு பிள்ளையை தருவேன் அப்படின்றாரு. அப்போ ஆபிரகாம் வந்து, ஆமாண்டவர் நீங்க தருவீங்க, நீங்க எனக்கு தரப்போறீங்க அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஆபிரகாம் சொல்றான், என் வீட்டுல இருக்க என்னோட வீட்டுல இருக்க ஒரு பிள்ளை இருக்கான், அவன் தான் சுதந்திரவாளியா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, உன் கர்ப்பத்தில் பிறப்பவனே உனக்கு சுதந்திரவாளியா இருப்பான் அப்படின்றாரு. அப்போ ஆண்டவர் சொல்ற, உன்கிட்ட இருந்து வர ஒரு மகன் தான் வந்து உனக்கு என்னவா இருப்பான்? சுதந்திரவாளியா இருப்பான். இப்போ அடுத்த வசனத்தை பார்ப்போம். 16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதுல பாத்தீங்கன்னா, சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடு சேரும். இப்போ இங்க என்னன்னா, ஆண்டவர் வந்து ஆபிரகாம் வந்து சாராளை திருமணமா இருக்கு, ஆபிரகாமும் சாராள் திருமணம் இருக்கு. இப்போ ஆண்டவர் வந்து வாக்குத்தத்தம் பண்ணும்போது சாராள் தான் ஆபிரகாமோட மனைவியா இருக்கா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் கர்ப்ப பிறப்புல இருந்து தான் உனக்கு என்ன வரப்போகுது? ஒரு பிள்ளை வரப்போகுது, அவன் தான் உனக்கு சுதந்திரவாளி அப்படின்றாரு. அப்போ இந்த வசனம் நடக்கும் போது ஆபிரகாமுக்கு ஆகார்ன்ற ஒரு பெண்ணை தெரியாது. ஏன்னா ஆகார்ன்ற பெண்ணுடைய கேரக்டர் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 16ஆம் அதிகாரத்துல தான் ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதது இருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பேர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். இப்ப இந்த டைம்ல தான் வந்து என்ன ஆகுது? ஆகார்ன்ற கேரக்டர் இன்ட்ரடியூஸ் ஆகுது. இப்போ இதுக்கு முன்னாடி ஆகார்ன்ற ஒரு கேரக்டர் ஆண்டவர் கொண்டு வரல. எதுக்கு கொண்டு வரலன்னா, ஆண்டவருக்கு தெரியும் ஆபிரகாம் மூலியமாக தான் ஒரு பிள்ளையை கொண்டு வர போறாரு, சாராள் மூலியமா. ஏன்னா அவங்க தானே கணவன் மனைவி, அவங்க இடத்துல இருந்து தான் ஒரு பிள்ளை பிறக்க போறான். அந்த பிள்ளை தான் வந்து ஆபிரகாமுக்கு சுதந்திரவாளியா இருக்க போறாரு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இங்கதான் நம்மளுடைய பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு பண்ணிட்டாரு, நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு, இதை செய்ய போறேன் அப்படின்ட்டு. இங்க இதே நம்ம வந்து ரோமருக்கு எழுதுற நிருபத்துல 4ஆம் அதிகாரத்துல பார்த்தோம்னா, ஆபிரகாம் விசுவாசிச்சான், ஆபிரகாமுக்கு வந்து அது விசுவாசத்துல நின்னனால தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதுல கொஞ்சம் கூட அவன் யோசிக்காம என்ன போட்டிருக்கு? அதுல முழு நிச்சயமாய் நம்பி. இங்க போட்டிருக்கு ஆபிரகாம் முழு நிச்சயமே வந்து அந்த வாக்குத்தத்தத்தை நம்பினாருன்னு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா அப்படியே நம்ம இங்க ஆதியாகமத்துல பார்த்தோம்னா, இங்க தன் மனைவி சொல்றாங்க,
16ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என்ன வார்த்தை சொல்லிட்டாங்க? கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்தார். இங்க பாத்துக்கோங்க, ஆண்டவர் என்னைக்குமே ஒரு ஆசீர்வாதத்தை தடை பண்ண மாட்டார் உங்க வாழ்க்கையில. அப்போ ஒரு விஷயத்த தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னோட வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்க மாட்டேங்குது, நான் ஆண்டவர்ல ஒரு கேட்கிறேன், நான் ஒரு விஷயத்த கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்றேன், அழுது ஜெபம் பண்றேன், உபவாசம் ஜெபம் பண்றேன், ஆனா அந்த காரியம் வாழ்க்கையில நடக்கல அப்படின்றதுக்காக கர்த்தர் அதை அடைத்தார் என்று நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா தேவன் நன்மையான எந்த ஒரு விஷயத்தையுமே உங்களோட வாழ்க்கையில அவர் அடைக்க மாட்டார். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பிள்ளையை தரேன்னு சொல்லிட்டு அவரே கர்ப்பத்தை அடைப்பாரா? ஒரு வசனம் இருக்கு, உலகத்துல இருக்க அப்பா அம்மாவாகிய அவர்களே உங்களுக்கு நல்ல ஈவை செய்யும் போது பரமபிதா எப்படி உங்களுக்கு நல்ல ஈவை செய்யாம இருப்பாரு? அப்படி இருக்கும்போது ஆசீர்வாதம், பிள்ளை பெறுவது என்பது ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி தடை பண்ணுவாரு? இங்க சாரால் என்ன சொல்றாங்கன்னா, என் கர்ப்பத்தை அடைத்தார். அவர் எதுக்கு வந்து சாராவோட கர்ப்பத்தை அடைக்கணும்? சோ என்னைக்குமே நம்ம எந்த ஒரு சூழ்நிலையுமே ஆண்டவரை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. எனக்கு ஒரு காரியம் நடக்கல அப்படின்றதுக்காக நான் கர்த்தரை போய் பிளேம் பண்ணக்கூடாது. இது ஏன் நடக்கல? உனக்கு உன்னுடைய கண் பார்வைக்கு அது ஆசீர்வாதமா தெரியலாம், ஆனா அது தேவனுடைய பார்வைக்கு வேறதா இருக்கும். தேவன் உன்னுடைய நன்மைக்காக தான் எந்த ஒரு காரியத்தையுமே செய்வாரு. இங்க சாராளுக்கு தேவன் கர்ப்பத்தை அடைக்கல, ஆனா சாராள் சொல்றது என்னவோ தேவன் என் கர்ப்பத்தை அடைத்தார். அதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணி பார்ப்போம். என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தையை ஆபிரகாம் செவி கொடுத்தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னா சாராளே ஒரு யோசிக்கிறா, என்ன யோசிக்கிறா? எனக்கு ஒரு அடிமை பெண் இருக்கா, அவளோட நீ போய் சேரு, ஒருவேளை அவன் மூலியமா பிறக்கிற பிள்ளைனால வீடு கட்டப்படுமே அப்படின்னு. ஆண்டவர் தெளிவா வாக்குத்தத்தம் பண்ணிட்டார், உன் கர்ப்பத்துல இருந்து பிறக்கிறது. அப்போ இப்ப ஆபிரகாம் வந்து ஆகாரோட சேர்ந்தாருன்னா என்ன ஆகும்? கண்டிப்பா அது ஆபிரகாமுடைய வித்துல இருந்து வர ஒரு பிள்ளைதான், இதுல எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணும்போது ஆகார்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சா? இல்ல. ஏன்னா அப்ப ஆகார்ன்ற ஒரு பிக்சரே ஆண்டவர் உள்ள கொண்டு வரல. அப்ப யாரு கூட ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணிருக்காரு? ஆதியில ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைக்கும் போது அவங்களாம் பழுகி பெருக சொன்னார். அப்போ இதே போல ஆபிரகாமுக்கு சாரால் தான் மனைவியா இருந்தா. அப்ப இருக்கும்போது சாரால் மூலியமா கர்ப்பம் தரிக்கிற ஒரு பிள்ளையதான் ஆண்டவர் வந்து சுதந்திரவாளியா மாத்துவேன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க என்ன ஆச்சு? அதை அப்படியே உள்டாக மாத்திட்டாங்க. அப்போ நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை பண்ணாருன்னா அதை நமக்கு ஏத்த மாதிரி மாடிஃபை என்னைக்குமே நம்ம பண்ணிக்க கூடாது. நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்தார் என்றால் அந்த வாக்குத்தத்தை ஆண்டவருடைய சித்தத்தின்படியா ஒப்பு கொடுக்கணுமே தவிர என்னுடைய சித்தத்தின்படியோ என்னோட இஷ்டத்துக்கு படியோ அதை நான் வளைத்தோ நெளித்தோ பண்ணக்கூடாது. ஏன்னா தேவனுடைய வார்த்தை அப்படியா இருக்கிறது. ஏன்னா அது ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தை என்னைக்குமே என்ன ஆகாது, மாறாது. எனக்கு ஏற்றபடி நான் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஒரு 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 நேர்கோடு இருக்குன்னா அந்த நேர்கோடு தான், அது எதற்காகவோ வளைவோ நெளிவோ கூடாது. புரியுதா? அப்போ இங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாரால் தனக்கு ஏற்றபடி அந்த வார்த்தையை என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணிருக்காரு ஆபிரகாமாச்சு என்ன பண்ணிருக்கணும்? சாராளே இது கிடையாது, ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, நமக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பாரு. ஆனா இங்க என்ன பண்ணிட்டாரு? ஆதாமை போல ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாரு? தன்னுடைய மனைவிக்கு செவியை சாய்ச்சார். இப்ப செவியை சாய்ச்சா என்ன ஆச்சு? என்னாச்சு? அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டு என்னை அற்பமாய் எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கு உமக்கும் நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றார். இங்க போய் பாத்தீங்கன்னா ஆபிரகாமா போயிட்டு எனக்கு ஆகாரத்தா அப்படின்னு சொல்லி சாராள் கிட்ட கேட்டாரு? இல்ல, சாராலே தான் என்ன பண்ணாங்க, ஆகாரத்துக்கு போய் ஆபிரகாம் கிட்ட கொடுத்து இவ கூட சேருங்க, எனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். ஆனா இங்க என்ன பாத்தீங்கன்னா, இதை நான் சொல்றேன், சில நேரத்துல நாம் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா வரலன்னா என்ன பண்ணிடும்னா உடனே நம்ம கடவுளை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்னுடைய சித்தத்துக்கு என் இஷ்டத்துக்கு அந்த பிளான் நடக்கலன்னா அதுக்கு காரணம் யாரு? ஆண்டவருன்றோம். ஏன் ஆண்டவருன்னா அவர் அடைச்சிட்டாரு, என் கர்ப்பத்தை அவர் அடைச்சிட்டாரு. செவனேன்னு இருக்கிற தேவன் வந்து உங்க கர்ப்பத்தை அடைக்கிறதுக்கும், என்னுடைய பிளான்னால நான் ஒரு விஷயத்த பண்ணி அதனால ஒரு விஷயத்த என்னால எக்ஸிக்யூட் பண்ண முடியாம போச்சுன்னா அதுக்கு காரணம் யாரு? நான். ஆனா இங்க சாராள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, 4ஆம் வசனத்தை வாசிப்போம். 16ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம்.
அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதி ஆனதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாய் எண்ணினார். இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய சித்தத்துக்கு சாரால் ஒப்பு கொடுக்காம போனால என்ன ஆச்சு? ஆகார் கர்ப்பம் தரிச்சிட்டா. இப்ப கர்ப்பம் தரிச்ச ஆகார் என்ன பண்றா? தன்னுடைய நாச்சியாரை அற்பமா எண்ண ஆரம்பிச்சா. இப்போ நம்ம சுய இச்சையினாலும் சுய இஷ்டத்தினாலும் எடுக்கிற முடிவினால வரப்போற பின்விளைவுகள் நமக்கு தான். தேவன் ஒரு விஷயத்த செய்யக்கூடாது, தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, நீ இதை போல நட மகனே, இதை போல நட மகளே அப்படின்னு சொல்லும் போது அதன்படியாக நடக்கும் பொழுது அதற்கான ஆசீர்வாதத்தை தேவன் அந்தந்த வேலையில தர வல்லவரா இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நாம அந்த வாக்கு தத்தத்தை நம்முடைய இஷ்டத்துக்கோ இல்ல நம்மளுடைய கம்ஃபர்டபிளுக்கு ஏத்த மாதிரி மாற்றிக்கொண்டோம் என்றால் என்ன நடக்கும்னா இதுதான் நடக்கும். ஆகார் என்ன பண்ணா? தன்னுடைய நாச்சியார அற்பமா எண்ண ஆரம்பிச்சிட்டா. இப்போ அவ அற்பமா என்ன ஆரம்பிச்சா என்ன நடக்குது? சாராளுக்கு உடனே கோவம் வந்துருது. அப்பொழுது சாராள் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். எனக்கு நேரிட்ட அநியாயம் யார் மேல சொல்லும்? உமது மேல சொல்லும். அப்போ ஆபிரகாமா போயிட்டு சாராள் கிட்ட போய் கேட்டாரு, எனக்கு ஆகாரம் வந்து தா, மறுமனை அட்டியா தா அப்படின்னு. இல்ல, சாராள் சொன்னா ஆபிரகாம் கேட்டாரு. இப்போ ஆகார் பண்றதுக்கான காரணம் யாரு? சாராள். ஆனா இங்க சாராள் என்ன பண்ணிட்டா? தன்னோட பிளேம் என்ன பண்ணிட்டா? ஆபிரகாம் போட்டா. உமது மேல சொல்லும். அப்போ நம்ம பண்ற தப்பை எல்லாம் பண்ணிட்டு நம்ம கடைசியில் யாரை பிளேம் பண்றோம்? தேவனை பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நாம பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு நம்ம சுற்றி இருக்கவங்க மேல நம்ம பிளேம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். உடனே சொல்லுவோம். சில நேரத்துல நம்ம தவறு பண்ணிடுவோம். சில பேர் குடிக்க அடிமையா இருப்பாங்க, இல்ல தவறான பாவத்துக்கு அடிமையா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க போய் குடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல சூழ்நிலைனால என்னோட நாள் துக்கத்தை தாங்கவே முடியல, அதுக்காக. இவனுடைய சுய இச்சை என்னவா கொண்டு போது நிப்பாட்டுது? சூழ்நிலை மேல கொண்டு போய், இந்த சூழ்நிலைனால நான் போய் குடிச்சேன் அப்படின்னு. இவனுடைய இருதயத்துல அந்த இச்சை ஊறி கொண்டு இருக்கும். இவனோட மாம்சத்துல நான் குடிக்கணும்னு இச்சை ஊறிட்டு இருக்கும். ஒரு நேரம் கிடைச்ச உடனே, ஒரு சமயம் கிடைச்ச உடனே போய் குடிச்சிட்டு பழிய யார் மேல தூக்கி போட்டான்? சிச்சுவேஷன் மேல போட்டான். இல்ல என் மனைவினாலதான் நான் போய் குடிச்சேன், இல்ல என்னோட அப்பா அம்மா மேல குடிச்சேன், இல்ல என் நண்பர்களால குடிச்சேன்னு சொல்லி பழிய தூக்கி யார் மேல போடுறான்? இன்னொருத்தர் மேல. என்னைக்குமே தப்ப அக்செப்ட் பண்ணிக்கிற மனப்பான்மை யாருக்குமே இல்ல. தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிறதுக்கான எண்ணமே நமக்கு இல்லாம போச்சு. ஏன்னா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? மற்றவங்க மேல பழிய போடுறது. எப்படி ஆதாம் அந்த நன்மை தீமை கனியை சாப்பிட்ட உடனே ஆண்டவர் கேட்டோன்னு என்ன சொன்னா? நீங்க கொடுத்த ஸ்திரீதானே எனக்கு கொடுத்தான்னு என்ன பண்ணிட்டான்? அப்படியே கைய ஏவாள் இடத்துல காட்டிட்டான். அப்படி என்ன இதான் தெரியுதுன்னா, ஆமாம் ஆண்டவரே நீங்க சொன்ன தப்பு தான், நான் சாப்பிட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருந்தானா ஆண்டவர் மன்னிச்சிருப்பாரு. ஆனா இங்க என்ன பண்ணா? ஆதாமு தப்ப ஏவாள் எடுத்து வச்சான். தப்பு தான், பண்ண தப்பு தான். ஆனா அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனப்பான்மை என்ன பண்ண இல்லாம போயிருது நம்ம இடத்துல. அதனாலதான் நம்ம தப்பு பண்ணணும் உடனே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு மனப்பான்மை வச்சுக்கொள்ளணும். அப்ப இங்க என்ன பண்ணிட்டா சாராள்? அதே போல அடிமை பெண்ணை என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன், அவள் தன் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமா எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் என்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இப்ப என்ன பண்ணிட்டா? கர்த்தரையுமே உள்ள கொண்டு வந்துட்டா. என்ன பண்ணிட்டா? கர்த்தரையும் உள்ள கொண்டு வந்துட்டா. கர்த்தர் நியாயம் விசாரிப்பாருன்ட்டு. ஏண்டா டேய், ஆண்டவரோட சித்தத்தின்படியே நீ செய்யல. ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? ஆண்டவரே நான் பண்ணட்டுமா? ஆகாரனை எடுத்துட்டு போயிட்டு ஆபிரகாமுக்கு கொடுக்கட்டுமான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? இல்ல. உன்னுடைய சுய எண்ணத்தின்படியாக நீ நினைச்சிருக்க. நீ ஒரு பிளான் போடுவ தெரியுமா? ஒரு ஸ்கெட்சு, இது பண்ணா அது பண்ணும், இது பண்ணா அதை நடக்கும்னு. நீ ஸ்கெட்ச போட்டு நீ அதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு அது ஃபெயிலியர் ஆன உடனே அதுக்கான காரணத்தை தூக்கி உன் குடும்பத்துல இருக்கவங்க மேலேயோ இல்ல சூழ்நிலை மேலேயோ இல்ல கடவுள் மேலேயோ போட்டுட்டு கடைசியில கடவுள் உனக்கு நியாயம் விசாரிப்பாருன்னு சொன்னா இது எந்த ஊர்லடா நியாயம்? நீ பண்ண தப்புக்கான பிராச்சித்தை நீ தான் தேடணும். இப்போ என்ன புரியுதா உங்களுக்கு? ஏன் நீங்க பண்ற ஜெபத்தையோ நீங்க பண்ற உபவாசத்தையோ
தேவன் பதிலளிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு புரியுதா? ஏன்னா தப்பு நம்ம மேல. ஆண்டவர்கிட்ட கேட்டா நீங்க போய் கடன் வாங்குனீங்க, ஆண்டவர் உங்ககிட்ட சொன்னாரா இந்த பேங்க்ல போய் இந்த லோன் வாங்கு, இந்த ஆப்ல இருந்து இந்த லோன் வாங்கு, இந்த இஎம்ஐ இது பண்ணு அப்படின்னு சொன்னாரா? கிரெடிட் கார்டை யூஸ் பண்ண சொன்னாரா? நம்ம யோசிச்சிருப்போம், நமக்கு தானே ரொம்ப அறிவு இருக்கு, ஆர்டர் நமக்கு அறிவு கொடுத்துட்டாருல அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரெடிட் கார்டுல இருந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு மாத்திடுவேன், இதுல இருந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு இன்டெலிஜென்ட்ல நம்ம பண்ணணும்ன்ற பேர்ல நம்மளே போய் குழியில மாட்டிப்போம். குழியில மாட்டிட்டு கடைசி சூழ்நிலை வரைக்கும், ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை வரைக்கும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு முடியாத பட்சத்துல ஆண்டவரே நான் உங்களுடைய சமூகத்துல வந்து நிக்கிறேன்னு சொல்லி வந்து நிப்பீங்க, நின்று ஜெபம் பண்ணுவீங்க. அது கூட எப்படி ஜெபம் பண்ணீங்கன்னா, ஆண்டவரே என்னோட கடன் அடைங்க, ஆண்டவரே நான் கடன் பிரச்சனை தவிக்கிறேன் அடைங்க. என்னைக்காச்சும் மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? அப்பா நான் பண்ண தப்பு தான்ப்பா, நான் உங்களுடைய சித்தம் இல்லாம செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க ஆண்டவரே அப்படி என்னைக்காச்சும் கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் கடன் வாங்குறது, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம், இந்த காரியத்தை நான் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்க ஜெபம் பண்ணும்போது கேட்டிருக்கீங்களா? கடன் அடைங்க ஆண்டவரே, கடன் அடைங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெப விண்ணப்பத்துல எழுதி போடுறது என்ன, பெரிய பெரிய ஊழியக்காரங்களுக்கு நீங்க எழுதுறது என்ன, எல்லாத்தையும் பண்றீங்க, உபவாசம் இருக்கீங்க, எல்லாம் பண்றீங்க. ஆனா மெயினான ஒரு விஷயம், தேவனிடத்துல மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? பண்ண தப்புக்காக. பண்ண தப்புன்னா நீங்க சொன்ன பாவத்துக்காக சொல்லல. ஏன் உங்களோட கடன் பிரச்சனை உங்களோட வாழ்க்கையில மாற மாட்டேங்குது? ஏன் உங்களோட சூழ்நிலையில ஒரு முன்னேற்றம் இல்லை உங்க வாழ்க்கையில? ஏன் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வர மாட்டேங்குதுன்னா அதுக்கு காரணம் நீங்க தான். அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க தேவனுடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்காம உங்களுடைய சுய இஷ்டத்தின்படியாகவும் உங்களுடைய ஞானத்துல நீங்க பண்ற காரியத்தினால வர விளைவுகளை தேவன் மேல திருப்பி விட்டீங்கன்னா அது என்னைக்குமே சரியாயிராது. தேவன் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை வச்சிருக்காரு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கெட்ட குமாரன், வேதத்துல பார்த்திருப்பீங்க. தன்னோட தகப்பனார் இடத்துல இருந்து எல்லா ஆஸ்தியுமே பிரிச்சு என்ன பண்ணா, எடுத்துட்டு போய் எல்லாத்தையும் தன்னுடைய இஷ்டத்துக்கு செலவு பண்ணான். தன்னுடைய வாழ்நாள் இப்படி சந்தோஷமா அவ்வளவு சந்தோஷப்பட்டான், எல்லாம் பண்ணான். ஆனா எல்லாம் தீண்டதுக்கு பிறகுதாக என்ன பண்ணான், கடைசியில அவனுக்கு சாப்பிடறதுக்கு உணவு இல்லாம ஒரு பன்றி மேய்க்கிற ஒரு இடத்துல போய் அந்த பன்றியின் சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு இது பண்ண. அப்பதான் அவன் யோசிச்சான், எங்க வீட்டுல இருக்க வேலைக்காரங்க கூட நல்ல உணவை உண்டு நல்ல இடத்துல உறங்குவாங்க, ஆனா நான் ஒரு பன்றியுடைய உணவை உண்ற அளவுக்கு நான் வந்துட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சான். அவன் என்ன சொன்னான், நான் மறுபடியும் என்னுடைய தகப்பனத்துல போறேன், போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன், மன்னிப்பு கேட்டு ஒரு வேலைக்காரனா இருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். அவன் அங்க யோசிச்சான் பார்த்தீங்களா, அந்த ரிக்ரெட் பண்ணி, நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன் அவர் இடத்துல, நான் மன்னிப்பு கேட்டு அவர் என்னை ஏத்து ஒரு வேலைக்காரனா வச்சா போதும் அப்படின்னு. அப்போ அவன் திரும்பி வர்றத தூரத்துல இருந்து அவனுடைய அப்பா பாக்குறாரு. பார்த்தோன்னு அவருக்கு ஆனந்த சந்தோஷம், என் பிள்ளை என்னை தேடி வரான். ஓடி போய் கட்டி முத்தமிட்டு தன் கைகள் முத்திர மோதத்தை எடுத்து கையில போட்டு கட்டி பிடிச்சி விருந்து வைத்து அவனை மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் எடுத்துட்டு போய் அவர் வச்சார். அதற்கு காரணம் என்ன? அந்த கெட்ட குமாரன் போய் மன்னிப்பு கேட்டான். அவனுடைய இருதயத்துல அவன் பண்ணது தப்பு என்பது உணர்த்தப்பட்ட உடனே பாவம் மன்னிக்கப்பட்டது. அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா, கடன் வாங்கிட்டீங்களா, கடன் பிரச்சனை இருக்கீங்களா, கவலைப்படாதீங்க. ஒன்று இருக்கு, நான் என் தகப்பனத்துல போறேன், நான் அவரிடத்துல போறேன், நான் அவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார், என்னுடைய பாவத்தை அவர் மன்னிக்க உண்மை உள்ளவரா இருக்கிறாரு, என்னுடைய சூழ்நிலையை மாத்த அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். ஏன்னா அவர் என்னை படைத்த தேவன். உலகத்துல இருக்க ஒரு தாய் தகப்பனத்துல நீங்க தப்பு பண்ணி மன்னிப்பு கேட்டாவே உங்களை மன்னிக்கும் போது பரமபிதா நீங்க தாயின் கருவுல உருவாகிறதுக்கு முன்பதால இருந்து அவர் நீங்க எப்படி எப்படி இருக்கணும்னு யோசிச்சு பண்ண தேவன் கைவிட்டுருவாரோ? ஒரு நாளும் அவர் விட மாட்டார். இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நீங்க இருந்தீங்கன்னா உடனே முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, உமக்கு பிரியமில்லாத கடன்ல நான் விழுந்துட்டேன்,
கடன் வாங்கிட்டு என்னோட சுய இச்சையினாலும் சுய இஷ்டத்தினாலும் ஆண்டவரே நான் இந்த கடனை வாங்கி விட்டேன் ராஜா, என்னை மன்னியும் அப்பா, என்னை மன்னியும். இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும் ஐயா. இனிமே நான் உம்முடைய சித்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல போய் ஒப்புருவாங்க. தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்ய வல்லவரா இருக்கு. நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஒப்பு மட்டும் கொடுங்களேன், உங்களோட வாழ்க்கையில நடக்கிற நீங்க அதிசயத்தை நீங்க பாப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு நீடிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவாரு. இந்த சமாதானம் தேவனுடைய சமாதானமா இருக்கும். அதனால ஆண்டவருடைய சித்தத்துக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அதே போலதான் இங்க ஆபிரகாம் என்ன பண்ணிட்டான், சாரோடைய பேச்சு கேட்டு மீறினா என்னாச்சு, ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணது தூரமா போச்சு. என்னாச்சு, ஆகார் கொண்டு வந்தா. ஆகார்னால என்னாச்சு, அவள் அற்பமா எண்ணப்பட்டா. அதுக்கப்புறமா தான் அவனுக்கு புரிய வருது, ஆண்டவர் என்னை வைத்திருக்க திட்டம் வேற அப்படின்னு. அப்புறம் ஆகாரை வெளியே போக வச்சாங்க. அந்த தப்பு சரி பண்ணாங்க. ஆகார் வெளியே போனா, தேவன் அவளை கர்ப்பமாக்கினார். தேவன் அவளை கர்ப்பவதி ஆக்கினார். அதனாலதான் ஈசாக், தேவன் தன்னுடைய கிருபையினால ஈசாக்கை தேவன் தந்தார் ஆபிரகாமுக்கு. முதிர் வயதுல கூட அவள் கர்ப்பவதி ஆகி அவள் ஒரு குமாரனை பெற்றார். ஈசாக் என்று பெயரிட்டார்கள். வசந்த பார்ப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகள் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார். நீங்க நினைச்சிருக்கீங்களா, இந்த பைபிள்ல போட்டிருக்காது ஆபிரகாம் மன்னிப்பு கேட்டதாகவோ இல்லாதவாகவோ. ஆனா நான் விசுவாசிக்கிறேன், கண்டிப்பா ஆபிரகாமும் சாரால மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை நான் ஒப்பு கொடுக்காம போயிட்டேன், எங்களை மன்னிச்சு எங்களோட வாழ்க்கையை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க கண்டிப்பாகவே. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆபிரகாமுக்கு அன்ற வாக்குத்தத்தம் பண்ணது ஏதோ 70-75 வயசுல. ஆனா பிள்ளை பெறும்போது தன்னுடைய வயது 100 வயது, 25 வருஷம் வாக்குத்தத்தம் நிறைவேற. அப்போ அந்த 25 வருஷம் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு அந்த ஒரு நிலைமை. நம்மள விசுவாசத்துல எந்த நிலைமையில இருப்போம் நினைச்சு பாருங்க, ஒன்றுமே இல்லைல்ல. ஆனா அக்செப்டன்ஸ், நம்ம பண்ண தப்ப நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு தேவனுடைய சமூகத்துல போய் நம்ம ஒப்புரவு ஆனோம்னா கண்டிப்பாகவே அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறாரு. இங்க ஆண்டவர் இடத்துல போய் ஆபிரகாம் அதே மாதிரிதான் பண்ணிருப்பாரு. ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணாரு, அதே போல ஆண்டவர் கன்ஃபார்ம் பண்றாரு 17ஆம் வசனத்துல. அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, 100 வயதானவளுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாரால் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லி கொண்டு, 19 வசனம், அப்பொழுது தேவன் உன் மனைவியாகிய சாரால் நிச்சயமாக உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கை அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். இப்ப கூட ஆபிரகாமுடைய என்ன பாத்தீங்களா, கிழவை ஆயிட்டா எப்படி அவ பிள்ளை பிறப்பான்னு நகைச்சிருக்கான். ஆனா ஆண்டு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, நிச்சயமாகவே நான் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன். சில நேரத்துல நம்மளுடைய இருதயத்துல அந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கும், சூழ்நிலைகள் நம்மளை போட்டு நெருக்கும். என்னடா இது, ஒரு வழியே இல்ல, இதுக்கப்புறம் ஒரு வழியே இல்லை, என்ன பண்ண போறதுன்னே தெரியலையே, நம்மளை சூழ்ந்திருக்க காரியங்கள்லாம் அப்படி போட்டு நம்ம நெருக்குது, நம்ம கழுத்தை நெருக்கிற அளவுக்கு இருக்கே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா ஒண்ணு சொல்றேன், உங்க இடத்துல நீங்க தேவ சித்தத்தை உங்களை ஒப்பு கொடுத்து நீங்க தேவன் சொன்ன வார்த்தை மேல விசுவாசத்தை வைத்தீங்கன்னா, அதான் கடுகளவு விசுவாசத்தை வைத்தீங்கன்னா போதும், தேவன் அங்க ஒரு வழியை உங்களுக்கு கொண்டு பண்ணுவார். சில நேரத்துல நம்ம பார்த்திருப்போம், ஒரு ரோட்ல போயிட்டே இருப்போம், பார்க்கும்போது ஒரு டெட் எண்டா இருக்கும். நம்ம இங்க இருந்து பார்க்கும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது ரோடு இல்லவே இல்லைன்ற மாதிரி தான் தெரியும். ஆனா நம்ம கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும், அது பக்கத்து ஒரு சந்து இருக்கும். தேவன் அப்படிப்பட்ட வழியை நமக்கு ஆயத்தம் பண்ணுவார். நம்ம நினைச்சிருப்போம் நம்மளுடைய அறிவுக்கு என்னவோ பார்க்கும் போது அது டெட் எண்டா தான் தெரியும். ஆனா நம்ம கிட்ட போகும்போது தான் தெரியும் அங்க ஒரு வழி இருக்குன்னு. அதே போலதான் தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்க பார்க்கும் போது சாத்தியமே இல்லை ஆண்டவரே,
எப்படி ஆபிரகாம் சொன்னாரு, 90 வயதான கிழவிக்கு எப்படி போயிருக்கும், சாத்தியமே இல்லை அப்படின்னா நகைச்சான். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, அவள் ஒரு பிள்ளையை பெறுவா, அவள் மூலியமாகத்தான் ராஜாக்கள் உண்டாவார். அதான் ஆண்டவர் வந்தாரு. அப்போ நீ யோசிக்கிறதை காட்டிலும் அவருடைய எண்ணங்கள் மேலானது, உன் நினைவை காட்டிலும் என் நினைவுகள் மேலானது. தேவன் நோக்கத்திற்கு நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கைய பார்க்க வழிகள் இருக்காது. சூழ்நிலைகள் போட்டு நெருக்கம், என்ன பண்றதே தெரியாம இருக்கும். தேவ சித்தத்துக்கு நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆம் பெரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா தேவனோட சமூகத்தை நோக்கி பாருங்க. என்னை சுற்றி இருக்க பிரச்சனைகள், சூழ்நிலை இப்படியா இருக்கு, நான் என்ன பண்றது தெரியல அப்படின்னு தேவன் அதுக்கான வழியை உங்களுக்கு ஆயத்த பண்ணுவார். நீங்க அந்த மாதிரி கடன் பிரச்சனை இருந்தீங்களா, தயவு செஞ்சு சொல்றேன், தேவனத்துக்கு ஒப்புருவாங்க. உங்களுக்கு பிள்ளை பிழைக்காம இருக்கா, தேவன சமூகத்துல போய் ஒப்புருவாங்க. ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்துல நிலைச்சு நிற்க. தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அற்புதத்தை செய்வார். சூழ்நிலை எல்லாமே சொல்லும், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் சொல்லும் உங்களுக்கு பிள்ளையே பிறக்காதுன்னு. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். அவர் மேல வச்சிருக்க விசுவாசத்தை மட்டும் விட்டுடவே விட்டுடாது. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, உலகமே அழிஞ்சாலும் சரி, நீங்கள் தேவன் மேல வைத்திருக்க விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். ஏன்னா தேவன் சகல நேரத்துல உங்களை காக்க வல்லவரா இருக்கிறார். உலகமே அழிஞ்சாலும் நோவாவின் குடும்பத்தை தேவன் காக்க வல்லவரா இருக்கார், பேழையை உண்டு பண்ணி. அப்படி இருக்கும்போது நீங்க அவர் கொடுத்திருக்க வாக்குத்தத்தத்தை பிடிச்சிருங்க, கெட்டிமா பிடிச்சிருங்க. அந்த வாக்குத்தத்தத்தை அதை பிடிச்சிட்டு நீங்க நடந்து கொண்டே இருங்களேன். புயலோ சுனாமியோ எதை வந்தாலும் சரி, என் தேவன் உங்களை காக்க வல்லவரா இருக்கிறார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி, உங்க வேலை ஸ்தலத்துல உங்களுக்கு பிரச்சனை வருதா, தேவனை பிடிச்சிருங்க. நீங்க படிக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை வருதா, தேவனை பிடிச்சிருங்க. உங்களோட ஊழியத்துல பிரச்சனை வருதா, தேவனை பிடிச்சிருங்க. அது என்னவா இருந்தாலும் சரி, தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். நம்ம எல்லாம் செஞ்சுப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, அப்பா ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள அவர்கள் போய்கொண்டிருந்தார்கள் என்றால் தேவனாகிய கர்த்தர் அவர்களை பலப்படுத்துவீராக ராஜா. அவருடைய இருதயத்துல ஒரு புது ஆவி உற்சாகத்தை தந்து அந்த வார்த்தையை அவர்கள் பிடித்து கொண்டு தன்னுடைய விசுவாசத்துல நிலைத்து நிற்க உதவி செய்கிறார்கள். ஆண்டவரே, கடன் பிரச்சனை இல்லை ஆண்டவரை தவித்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு ஆட்சேபிக்கிறோம் ஐயா. தன்னுடைய வாழ்க்கையில கடனை வாங்கிவிட்டு என்ன பண்ணுவோம் என்று தெரியாமல் அநேகர் ஆண்டவரே தற்கொலை பண்ணி கொண்டு மறித்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. சூழ்நிலைகள் இருக்கிறதுனால தகப்பனே, அவருடைய இதயத்துல இந்த வார்த்தை பேசி இந்த சமூகத்துல அவர்கள் ஒப்புரவாகவும் மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே இந்த கடன் பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்க. எந்த பிரச்சனை இல்லை ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகள் இருந்தாலும் கூட தகப்பனே, தேவனாகிய கர்த்தர் நீர் மாற்ற வல்லவராக இருக்கிறீர். உங்களுடைய கரம், உங்களுடைய இரக்கமுள்ள கரம் அவரை தொட்டு சுகப்படுத்துவதாக. தேவ ஆவியானவர்களை தொடுவீராக. அவருடைய இருதயத்துல பேசுங்க, காரியங்களை வாய்க்கப்படுங்க. தேவனை அறிகிற அறிவை அவர்கள் பெற்றுக்கொண்டு தேவனை தேடவும் தேவனுடைய வார்த்தையின் மேல விசுவாசத்தோடு கூட நிலைத்து நிற்க தேவன் உதவி செய்கிறார். சகலவற்றும் இந்த கருத்துல கொடுக்கிறோம். துதி கனை மகிமை ஒருவருக்கு மீட்பர் மச்சரமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.